शगनौ भुनक्तु शगवीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆத்மபோதம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு 17வது ஸ்லோகத்துக்கு வந்தாச்சு. நம்ம இந்த 17வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆத்மா எப்போதும் எல்லாவற்றிலும் இருப்பதாயினும் அவற்றில் எல்லாம் விளங்கி தெரிவதில்லை. தூய்மையான பொருள்களில், அதாவது பளபளப்பாக இருக்கிற பொருள்களில் பிரதிபிம்பம் பிரதிபலிப்பது போல இந்த ஆத்மாவானது புத்தியில் மட்டுமே பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இப்போ சதா சர்வகத அபி, இந்த ஆத்மா சர்வகத அபினா எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா காலத்திலும் ஆத்மா இல்லாமை இருக்கவே முடியாது. அது நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஆத்மா இப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல ஆத்மாவை பற்றி நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி இத்தனை காலத்தாலையும் அது நீக்கப்பட முடியாமல் இருக்குது, பொருளிலையும் ஆத்மாவை விட்டு நீக்க முடியல, அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் நீக்க முடியல அப்படின்னா அப்போ ஆத்மா என்ன தன்மைன்னு தெரிஞ்சாதானே இதிலிருந்தெல்லாம் நீங்காமல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆத்மாவுடைய லட்சணம் என்னன்னு பார்த்தா சச்சித் ஆனந்தம் அப்படின்னு. ஆத்மாவுடைய லட்சணம் கேட்டாலே நம்மக்கிட்ட இருந்து என்ன பதில் வரணும்? சச்சிதானந்தம்னு நம்மளுடைய பதில் வரணும். இந்த சச்சிதானந்தங்கிறது நம்ம நினைப்போம். நானும் முதல்ல சத்து சித்து அனந்தம்னு ஆத்மாவுக்கு 3 பேர் உண்டோ அப்படின்னு முதல்ல எல்லாம் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்போம். அப்படி இல்லை. ஆத்மாவனுடைய தன்மையினாலே அது எல்லாம் இருப்புடையதா இருக்குது, அது சித்தம்சம் பொருந்தியதா இருக்குது. அதாவது சித்துனா அறிவும் உணர்வும் பொருந்தியதா இருக்குது, ஆனந்தம்னா அது எப்போதும் ஆனந்த ரூபமாவே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தனித்தனியா பிச்சு பிச்சு நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆத்மாவுடைய தன்மையினாலே அது இப்படிப்பட்டது தான். இப்போ சர்வகத அபி ஆத்மா, ஆத்மாவானது எல்லா இடத்திலும் வியாபகமா இருந்தாலும் நான் சர்வத்தர அவபாசதே, சில இடங்களில் ஆத்மா விளங்கி தெரிவதில்லை அப்படின்னு இந்த முதல் லைன் வருது. இப்போ ஆத்மாவனுடைய முதல்ல இந்த சத்தம்சத்தை பார்ப்போம். சத்துனா என்ன? இருப்பு. சத்துனாலே இருப்பு தான். அந்த இருப்பு எப்படி இருக்குதுன்னா, நம்ம எதுவெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோமோ, எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது ஆத்மாவனுடைய சத்தம்சம் தான் இப்படி வெளிப்பட்டு இருக்குது. ஆத்மாவுடைய தத்தம்சம் எப்படி வெளிப்பட்டு இருக்குது? இருப்பாக வெளிப்பட்டு இருக்குது. அது ஒன்னாச்சா. அப்புறம் ஆத்மாவனுடைய சித்தம்சம் எப்படி வெளிப்படுது அப்படின்னா அறிவும் உணர்வுமா வெளிப்படுது. எப்படி அறிவும் உணர்வுமா வெளிப்படுது? சரி, ஆத்மா அறிவும் உணர்வுமா வெளிப்படணும்னா இங்க வெளிப்படணுமே, இங்க வெளிப்படணுமே. ஏன் இங்க வெளிப்படல அப்படின்னா ஆத்மாவனுடைய சித்த அம்சத்தை இந்த புத்தி மாத்திரமே பிரகாசிக்கிறது. அப்படின்னா அப்போ புத்தி இருந்தாதான் ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ? புத்தி இல்லாட்டி தெரிஞ்சுக்க முடியாதானா? ஆமா, புத்தி தான் ஆத்மா எதுன்னு அறிஞ்சிக்கிறதுக்கும் விளங்கிக்கிறதுக்கும் தகுதியுடையதா இருக்குது. இப்ப நமக்கு புத்தி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பாடமெல்லாம் படிச்சு நம்ம விளங்கிக்க முடியுமா? ஏதாவது ஒன்று உங்களுக்கு அறிவை கொடுத்து விளங்க செய்ய முடியுமா? அல்லது உணர்வு கொடுத்து உணர செய்ய முடியுமானா ஆத்மாவனுடைய சித்தம்சம் நம்ம கிட்ட பொருந்தல, நம்ம புத்தியில பிரகாசிக்கல அப்படின்னா நாம ஆத்மாவையோ நான் ஆத்மாங்கிற தன்மையையோ அறிவு உணர்வுனால நம்ம விளங்கிக்க முடியாது. அப்ப சித்துனாலே அறிவும் உணர்வும் உடையது. இது புத்தியில் மட்டும் பிரகாசிக்குது. புத்தி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஆத்மா அறிவுணர்வா இருக்குது. இப்ப நம்ம கடலுக்கு அடியில சுவாமி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமான சில உயிரினங்கள் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா அந்த யூடியூப்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளால ஒரு சின்டெக்ஸ் டேங்க்ல முழு அளவுக்கு தண்ணி இருந்ததுனாலே உள்ள இறங்கினோம்னா அழுத்தம் தாங்க முடியாது தண்ணி. ஆனா கடலுக்கு அடியில எவ்வளவோ 1000 கிலோமீட்டர்களுக்கு அடியிலையும் சில உயிர்கள் அங்க வாழுதான். அது அந்த ஆழத்துல இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப கொதிக்குமா. அந்த கொதிக்கிற தண்ணியிலையும் சில உயிர்கள் அந்த இடம் கம்ஃபர்ட்டா இருக்குதுன்னு வாழுதுன்னா அதுக்கு ஒரு அறிவுணர்வு இருக்குல்ல. இந்த இடம் எனக்கு பொருத்தமா இருக்குது, நான் இங்கிருந்தாதான் உயிரோட இருப்பேன்னு அந்த அறிவு உணர்வு இருக்கிறதுனால அங்கேயும் ஆத்மாவனுடைய சித்தம்சம் பிரகாசிக்குது. ஆனா முழுமையான பிரகாசம் எங்க விளங்குதுன்னா
மனிதனுடைய புத்தியில, மனிதனுடைய சித்தத்துல தான் ஆத்மாவனுடைய சித்தம்சம் முழுமையா பிரகாசிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் புத்தவ்யேவ ந அவபாசதே, அது புத்தியில் மட்டும்தான் பிரகாசிக்குது. ஸ்வச்சேசு பிரதிபிம்பவத்து, ஸ்வச்சேசுனா என்ன? சுத்தமான பளபளப்பான இருக்கிற ஒரு பொருள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியும், அதுல சூரியன் ஒளி பிரதிபலிக்கும். இப்போ நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், எல்லாரும் ஆசிரமத்துக்கு அந்த டைம், நான் மேக்சிமம் அங்கே தான் எனக்கு வந்திருப்பேன், கிளாஸ்க்கு வருவாங்க, வந்ததும் அந்த கண்ணாடி இப்படி இருக்கும், அப்படி எட்டி அப்படி பார்த்துட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. இப்போ கண்ணாடி இருந்ததுனாலே நம்மளை அது காட்டுது. மீதி எங்கேயும் நான் வந்து அப்படி பார்க்கல, அங்கிருந்து கிடுகிடுன்னு தான் எல்லாம் வருவோம். அந்த கண்ணாடி பக்கம் வந்தது அப்படி போய் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கிறோமா அப்படின்ட்டு இப்படி வருவாங்க. இப்போ ஏன்னா அது என்ன பிரதிபலிக்குது. அப்போ பளபளன்னு இருக்கிற ஒரு பொருள் நம்மளை பிரதிபலிக்குது, நாங்கள் நின்று பார்க்குறோமா? அதே போல் இந்த புத்தியினுடைய தன்மை பளபளன்னு இருக்குது. அந்த அந்த கிளியரா சுத்தமாக இருக்கிற அந்த புத்தியில் ஆத்மாவானது வெளிப்படுது. இதில் சுத்தம்னு நம்ம வேற எதையெல்லாம் போட்டுக்க வேண்டாம். பளபளன்னு அந்த புத்தியினுடைய சித்தத்தினுடைய சித்த அம்சத்தை பிரகாசிக்கிறதுக்கான தன்மை இந்த புத்தியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ ஆத்மா வந்து சச்சிதானந்தம்னு சொல்லிட்டீங்க, அது சுத்தமான இருக்கிற பாத்திரத்தில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி புத்தியில் தெரியுதுன்ட்டீங்க. சரி, அந்த ஆனந்த அம்சத்தை என்ன பண்ணுறது? அது சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் ஆனந்த அம்சத்தை பற்றி சொல்லலை, இருந்தாலும் அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த அம்சம் நம்மக்கிட்ட எல்லா நேரத்துலையுமே வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்க முடியறதில்ல அப்படின்னா, நம்மளுடைய சித்தத்தில் நம்ம எப்பவுமே நம்ம சமாதானமும் சாந்தியுமா இருக்கிறதே இல்லை. அது எப்படி இருக்குதுன்னா, வெளியே எந்நேரமும் விவகாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது நம்ம மனசு. இப்போ இதுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த மகாபூதங்களை பற்றி படிக்கும்போது பார்த்தேன், இந்த சித்தமானது நல்ல சத்துவ புத்தியில் இருந்துச்சுன்னா ஆத்மானந்தம் அங்கே பிரகாசிக்குதாமா. ஆத்மானுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் சத்துவமான அந்த சித்தத்தில் பிரகாசிக்குது. எப்பவுமே இந்த சித்தத்தில் அது பிரகாசிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம தான் இந்த சத்துவ குணத்தை விரயம் பண்ணிட்டு ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் அந்த இருக்கிற அந்த ஆனந்தத்தன்மையை நம்ம அதை ஃபீல் பண்ண தெரியாமல், அது உணர்ந்துக்கு தெரியாமல் ஆனந்தத்தை எங்கே தேடுறவங்களாயிட்டோம்? வெளியே தேடுறவங்களாயிட்டோம். வெளியே தேடுறதுனால உள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியல. வெளியே தேடும் போதே நம்மக்கிட்ட ரஜோ குணமும் தமோ குணமும் மாறி மாறி வந்துடுது. அப்போ சத்துவ குணம்தான் இந்த ஆத்மாவனுடைய ஆனந்தத்தை நல்லா பிரகாசிக்குது. இப்போ ஆத்மாவுடைய ஆனந்தம் நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சு நான் கிளாஸ்க்கு வந்து உட்காந்தேன், ஒரே ஆனந்தம் தான். இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் போக வரைக்கும் நம்மக்கிட்ட நல்ல சத்துவ குணம் மீதூரி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பாடங்களை கேட்க கேட்க குருநாதர் அந்த சாஸ்திரத்தை விளக்க அப்படியே ஆனந்தமாக இருக்கும். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அப்போது நம்ம மனசு சித்தம் சத்துவமாக இருக்கிறதுனால அந்த சுகம் நம்மக்கிட்ட மீதூரி இருக்குது. ஓகே, இன்னைக்கு மத்தியானத்தோட கிளாஸ் முடிஞ்சுது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலான்னா நம்ம போய் பஸ்ஸுக்கு போவோம், அல்லது டூ வீலர் எடுத்துகிட்டு வெளியே போவோம். போகும்போது சித்தம் சிதறும் போது அப்போது அந்த ஆனந்தம் மறைக்கப்படுது. அது இல்லாமல் போகல, அது மறைக்கப்படுது. இந்த ஸ்லோகம் இப்படி இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆத்மாவானது ராஜாவை போல எப்பவும் சாட்சி மாத்திரமா இருக்குது. இந்த இந்திரியம் மனோபுத்தியினுடைய இந்த சேஷ்டைகள்னால அது எப்பவும் விவகாரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இந்திரியம் மன புத்தியங்கள்லாம் எதோட கூடியதுன்னு பார்த்தோன்னா, அது முழுக்க முழுக்க பிரகிருதி மயமானதுன்னு சொல்ல வருது. நம்ம இதுவும் போன 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 முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த சுத்த பூதங்களை பார்க்கும்போது இந்த கலப்பினால் உண்டாக்கப்பட்டதெல்லாம் பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேக இந்திரிய மனம் புத்தி பிரகிருதிப்பியோ அப்படின்னா இந்த தேகம் மனசு புத்தி இது எல்லாமே பிரகிருத்தியனுடைய அம்சத்தினால் உண்டானது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் முதல் வரி. இப்போ இது பிரகிருதியினுடைய அம்சம் என்ன, அதோட லட்சணம் தெரிஞ்சாதானே இதோட லட்சணமெல்லாம் நமக்கு தெரியும். பிரகிருத்தியோட லட்சணம் என்னன்னா, அது சதா காலமும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், அதிர்வை உண்டாக்கிட்டே இருக்கும்,
அதுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையே இல்லை. அது எப்பவும் நிலையில்லாமல் அது அது ஒரு நிலையிலேயே இருக்காது. ஒன்று அசையும், ஆடும், ஓடும், இப்படி நடக்கும். இல்லையேம்மா, நான் நிறைய மலைகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இன்னும் நானும் பல காலமாக பார்த்தாச்சு. மருதமலையோ அல்லது இன்னும் பக்கத்தில் இருக்கிற இந்த பதிமலை முருகன் கோவில்லாம் பலகாலமாக அந்த மலையெல்லாம் அங்கேயே தானே இருக்குது. அது ஒன்றும் அசைஞ்ச மாதிரி தெரியல, இடம் விட்டு இடம் நகுந்தா மாதிரி இல்லைன்னா அது இருந்த இடத்துலையே கொண்டு இருந்துக்கிட்டே அதிர்வுகளில் இருக்கும். இதுதான் பிரகிருத்தியில் உண்டான லட்சணங்கள். இது பிரகிருதிக்கு ஒரு லட்சணம். இப்போ இந்த பிரகிருதியினால தான் இந்த மனசு உண்டாச்சு, இந்த புத்தி உண்டாச்சு, உடல் உண்டாச்சுன்னா நமக்கு சந்தேகம் வரலாம். இதெல்லாம் ஜட பொருளாச்சே, ஆனால் நாம் அறிவோட வல்லவா இருக்கிறோம். இந்த சரீரம் நல்லா இயங்குது, பேசுது, பாடம் படிக்குது, கேட்குது. இந்த மனசுல இன்ப துன்பம் வந்தால் அதை உணருது. புத்தி இது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்குது. இதை எப்படி இது பிரகிருதி லட்சணத்தோட ஒப்பிடுறீங்க அப்படின்னா, இந்த சரீரம், மனசு, புத்தி எல்லாமே ஜடம்தான் அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னடா ஜடமா, இந்த திடீர்னு போய் இப்படி ஜடன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இது ஜடம்தான். இந்த மனசும் ஜடம்தான், இந்த புத்தியும் ஜடம்தான். நம்ம மொத்தமுமே நம்ம ஜடமாக தான் இருக்கிறோம். ஆனால் இல்லை, நான் பேசுகிறேன், அறிவை அறிஞ்சிக்கிறேன், ஏதாவது சொன்னால் நான் உணர்ந்துக்கிறேன், அதை ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் இந்த உணர்வு, அறிவு, இந்த ஆனந்தமெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா தத் விருத்தி சாட்சினாம், என்னுடைய விருத்தி, அதாவது தத் விருத்தி, இவற்றை குறித்த மனவிருத்திகள். எவற்றை குறித்த மனவிருத்திகள்? தேகம், இந்திரியம், புத்தி, இந்த இதை குறித்த மனவிருத்திகளை நான் சாட்சியாக பார்க்கிறேன். யார் சாட்சியா பார்க்கிறா? ஆத்மா சாட்சியா பார்க்குது. எதை குறித்த மனவிருத்திகளை? பிரகிருதியில உண்டான மனம், புத்தி, இந்திரியங்களுடைய விருத்திகளை ஆத்மா சாட்சியாக பார்க்கிறது. இப்போ இந்த ஆத்மா எப்படி சாட்சியா பார்க்குதுன்னா, ராஜவத் சதா, ஆத்மானம் ராஜவத் சதா வித்யாத் அப்படின்னா நான் ராஜாவை போல் இருந்து கொண்டு சாட்சியாக இதையெல்லாம், இந்த பிரகிருதியில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆத்மாவாகிய நான் உணர்ந்து கொள்ளணும். இப்போ நம்மக்கிட்ட எல்லாருமே இது எல்லாம் பிரகிருதியோட லட்சணம்னு சொன்னால் யாருனாலையும் அதை ஒத்துக்க முடியாது. அதை சீக்கிரம் அதை ஒத்துக்கிறதுக்கான அந்த விவேகம் பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் உண்மையாக இருக்குது, இதனுடைய குணங்கள் தான் நானாக தெரிகிறேன் அப்படின்னு இந்த ஒரு பிரித்து பார்க்க முடியாத ஒரு சந்தேக நிலை எங்கே வருதுன்னா, நம்மக்கிட்ட சுவாமி இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க, தக்தாய பிண்டன்னு சொன்னாங்க. இந்த ஆத்மாவும் அனாத்மாவனுடைய சம்பந்தத்தினால இதை பிரித்து பார்க்க முடியாத நிலை. எது ஆத்மா, எது அனாத்மா? அப்படியா சொன்னேன், சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் ஆத்மாவனுடைய லட்சணம் சொன்னேன். இப்போ எதெல்லாம் ஜடப்பொருள்னு பார்த்தோம்? இந்த பிரகிருத்தியால் உண்டான சரீரம், மனசு, புத்தி எல்லாம் ஜடப்பொருள்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் என்னது? அனாத்மா. இந்த அனாத்மாவோட ஆத்மாவனுடைய பிரகாசம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் எப்படி இருக்குது? டே, எனக்கு உயிர் இருக்குதுடா, நான் செஞ்சேன்டா, இது நான் தான் இன்னைக்கு சமைச்சேன் தெரியுமா, இன்னைக்கு நான் பிளாக் டீ போட்டேன் தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்போ இதெல்லாம் நான் செஞ்சேன், நான் இதெல்லாம் பண்ணினேன், இதெல்லாம் எனக்கு அனுபவமாச்சு. இன்னைக்கு மதியம் நான் இந்த சாப்பாடு ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க, அதை நான் இப்பயே சாப்பிட்டு பார்த்தேன், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் யாருடைய ஒரு பிரகாசத்தினாலேனா, ஆத்மாவனுடைய பிரகாசத்தினால தான் இந்த ஜடமெல்லாம் உயிரோடு இருக்கிறது போல அறிவுணர்வு பெற்றதா தெரியுது. அப்படி தெரிஞ்சாலும் விவேகி இதை இப்படி தெரியறத உண்மைன்னு யார் பார்க்கறான்னா, அவிவிவேகி இப்படி தெரியறது உண்மைன்னு பார்க்கறான். ஆனா விவேகி என்ன பண்றான்னா, இதெல்லாம் பொய், இது நான் சாட்சியாக இருந்து கொண்டு பார்க்கிறேன், எனக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்களுடைய வேடிக்கையெல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன், இவங்க செய்யற சேட்டையெல்லாம் நான் பார்ப்பேன், ஆனா நான் சாட்சி. ஆத்மா எப்படி, ராஜா எப்படி சாட்சியா இருப்பாரு? நமக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம ராஜாவுனுடைய அரண்மனையெல்லாம் பார்த்ததில்லை. இருந்தாலும் நம்ம ஏதாவது வெளியூர்களுக்கு போனோம்னா இந்த ராஜாவுனுடைய கோட்டை, இந்த கேரளாவுக்கு பக்கத்தில் ஒரு முறை காலடி போயிட்டு வரும்போது, எப்போ அது போனோன்னு எனக்கு நினைவில்லை, ஒரு செங்கோட்டைன்னு ஒன்று காமிச்சாங்க. அது கேரளாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது பெரிய ராஜாவுனுடைய கோட்டை. அப்போ ராஜாவுனுடைய அரண்மனை எங்கே இருக்குன்னு பார்த்தா போகுது கிலோமீட்டர் கணக்கில். வெளியே பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் உள்ளே போனால் எங்கெங்கேயோ போகுது. போய் பார்த்தா ராஜாவுடைய சிம்மாசனம் மேலே இருக்குது. அங்கே ராஜா உட்காந்துப்பாரு, அவங்களுக்கு கீழே மந்திரிகள்.
அவங்களுக்கு கீழே அவங்களுடைய வேலையாட்கள், அப்புறம் வெளியே பொதுமக்கள், நியாயம் கேட்க வர்றவங்க, தர்ம நீதி சொல்ல வர்றவங்க, பாட்டு பாடி பரிசு பெற்று இவங்கெல்லாம் அதுக்கு கீழ் லேயர். அப்புறம் அதுக்கப்புறம் அரண்மனையோட வாயில் காப்பகம், சுற்றுச்சுவர், இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ராஜாவுடைய அந்த செங்கோட்டைக்கு போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ ராஜா எல்லாவற்றுக்கும் மேலே உட்கார்ந்து கொண்டு இவர்களை எல்லாம் தன்னுடைய வேலையாட்களாக வைத்துக்கொண்டு இதையெல்லாம் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா ராஜா இறங்கி வந்து எந்த வேலையும் செய்யறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இந்த அத்தனையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது மேகங்கள் நகரும்போது எவ்விதம் சந்திரன் நகர்வது போல தெரிகிறதோ அதே போல இந்திரியங்களின் இயக்கத்தில், அந்த இந்திரியங்களெல்லாம் இயக்கத்தில் இருக்கும்போது ஆத்மா இயக்கமுடையதாக வியாபாரம் உடையது போல் இருப்பதாக அவிவிவேகிகள் முடிவு கட்டி கொண்டனர். இப்போ இந்திரியேஷு வியாபிருதேஷு வியாபாரிவ. இப்போ இந்திரியங்கள் வியாபிரியேஷுனா இயக்கத்தில் இருக்கும்போது ஆத்மாவானது வியாபாரிவ. இந்திரியங்களெல்லாம் என்ன பண்ணுது, அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பிஸியாக அவங்கவுங்களுடைய வியாபாரத்தை பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய காது இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுது, என்ன சொல்ல வர்றாங்கன்னு காது அவருடைய வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்குது, கண்ணோடைய வியாபாரங்களை பார்க்குது, மூக்கு லெமன் டீ நல்லா ஸ்மெல் வந்துச்சு, அம்மா புதினா போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மூக்கு மூகினா வரைக்கும் அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு வந்தாங்க. அதே போல் இந்த இந்திரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவிவிவேகினாம் திருஷ்யதே, அதை எப்படி பார்க்கிறான், இது ஆத்மாவனுடைய வியாபாரம் என்றே அவிவிவேகிகள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் இந்திரியத்தினுடையதுன்னு அவருக்கு தெரியல. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னா, தாவத்சு மேகங்கள் நகர்வது போல, தாவானிவ, தாவத்சு தாவானிவனா மேகங்கள் நகர்வது போல சந்திரன் இருக்கிறாரு, ஆனா மேகங்கள் நகர்வது போல ஒரு நமக்கு பிரமை உண்டாக்குதா. நம்ம எல்லாம் லீவ் டேவில் மொட்டை மாடியில் போய் கட்டில் போட்டு எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் ரேரா நம்ம நிலாவை பார்ப்போம். நம்ம என்ன அன்னாடமா பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்தா நிலா இருக்கும், ஆனா மேகங்கள் கடன்னு போகும். நமக்கு தெரியும் நிலா இருக்குது, மேகம்தான் நகருது. ஆனா குழந்தைங்க பார்த்தோன்னா அப்பப்பா நிலா ஓடுது பாருப்பா, நிலா ஓடுது, கொஞ்சம் அசந்து பார்த்தா உண்மையிலே நிலா ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனா நிலா இருக்குது, மேகங்கள் தான் நகருது. அதே போல நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, இந்த இந்திரியங்களுடைய சேஷ்டைகளாலும் இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் நான் என் மேல சுமத்தி பார்த்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட புத்தியுடையவர்கள் யாருன்னா அவிவிவேகிகள். அவர்களுக்கு விவேகம் இல்லை, இது என் சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சு பிரிச்சு பார்க்க தெரியல. அவர்கள் எல்லாம் அவிவிவேகிகள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா தேகேந்திரிய மனம் புத்திகள் ஆத்ம சைதன்யத்தை ஆசிரியத்து ஜனங்கள் சூரிய ஒளியை கொண்டு விவகாரம் செய்வது போல அவரவர்களுடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ தேகம், இந்திரியம், மனம், புத்தி இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குது, ஆத்மாவை ஆசிரியத்து இருக்கிறது. அதே போல இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சூரிய ஒளி பிரகாசம் வந்த உடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க எழுந்துடுவாங்க. சூரிய ஒளி பிரகாசம் வந்துடுறதுன்னா ஒரு 4:30 எல்லாமே லேசா அந்த செவ்வானம் செவந்துடும். அந்த நேரத்துல கோழிங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து கூவ ஆரம்பிச்சிடும், குயில் கூவ ஆரம்பிக்கும், காக்கா கத்த ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நம்ம காதில் விழும்போதே ஓ விடிய போகுது, விடிக்கால நேரம் வந்தாச்சுன்னு எழுந்து வாட்சி பார்த்தா மணி 5க்கு பக்கம் இருக்கும். உடனே நாம் எழுந்து என்ன பண்ணுறோம், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ அல்லது சமையல் வேலையோ தொழிலுக்கு போகிற வேலைகளையோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரிய பகவான் மேலே வந்துட்டாரு. சூரிய பகவானை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் எப்படி அவங்களோட வேலைகளை கிடுகிடுன்னு ஈடுபடுறாங்களோ அது போல இந்த இந்திரியங்கள் எல்லாம் யார ஆசிரியமா வச்சுக்கிட்டு, யாருடைய அந்த ஒளியை ஆசிரியமா வச்சுக்கிட்டு வேலை செய்யுதுன்னா ஆத்மாவனுடைய சுயம் பிரகாசத்தை வைத்து கொண்டுதான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. இது ஆத்ம சைதன்யம் அப்படின்னா ஆத்மாவின் அறிவு சொரூபத்தினை
ஆசிரியத்து. இப்போ ஆத்மாவுடைய அறிவு ஸ்வரூபம்னா என்னன்னா, இப்போ நம்ம முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம், சித்தம்சம்தான் அறிவும் உணர்வுமா இருக்குதுன்னு. அப்படிப்பட்ட சித் சைதன்ய ரூபமான ஆத்மாவை ஆசிரியத்து தேக இந்திரிய மனக, இந்த உடலும் இந்திரியங்களும் மனங்களும் ஸ்வ கிரியார்த்தேசு அப்படின்னா தத்தமுடைய கடமைகள்ல இயக்கி விட்டது போல, முறுக்கி விட்டது போல அவர்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சதும் ஓகே டைம் ஆயிடுச்சு, இந்த இந்திரியங்கள் டைம் ஆச்சுன்னு பாக்குதா. மூக்கு வீட்டில் காஃபி டிகாக்ஷன் போட்டாங்க, எழுந்தது காஃபி அப்படின்ட்டு ஒருத்தர் பெட்ல இருந்து எழுந்திருப்பாரு, பெட் காஃபி கேட்டுட்டு எழுந்திருப்பாரு. அப்போ மூக்குக்கு காஃபி ஸ்மெல் வந்தாச்சு. இப்போ இந்திரியங்கள் எல்லாம் எப்படி காத்தால விடிஞ்ச உடனே துரு 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 துருன்னு அவங்கவுங்களுடைய செயல்ல ஈடுபடுறாங்க. எப்படி தனியா ஈடுபட முடியுமா? இல்லை, ஆத்மாவுடைய சைத்தன்யம், ஆத்மாவுடைய அந்த சித்தான அறிவு உணர்வுமான அந்த அந்த சித்து உன்னோட புத்தியில பிரகாசிச்ச உடனே உனக்கு எல்லா அறிவு உணர்வு வந்த மாதிரி கிட்டு 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 தூங்க வரைக்கும் போன மாதிரி தான். தூங்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மெல்லாம் செத்த பொணம்தான். தூங்குவது போல் சாக்காடு உறக்கம் உறங்கி கண் விழிப்பது போல் பிறப்பு, சாக்காடு இறப்பு, முழிப்பது பிறப்பு. இது இந்த 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 பழமொழி ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அது வரிசையா சொல்ல தெரியல. இப்போ நம்ம தூங்கும்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தூங்குறோம்னு நினைக்கிறோம். இல்லை, தூங்கும்போது நம்ம நிஜமாவே செத்து போன மாதிரி தான் இருக்கணும். ஆனா முழிச்ச உடனே இந்த ஆத்மாவனுடைய இந்த சைத்தன்யம் சித்து அம்சமானது நம்ம கிட்ட இந்த புத்தியில பிரகாசிச்ச உடனே இந்த உலகத்துல இந்த இந்திரியங்களும் இந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்பட தொடங்கி விடுகிறது. இப்படித்தான் சூரியன் முன்னிலையில் ஜனங்கள் செயல்படுவது போல ஆத்மாவனுடைய அந்த சித் சொரூபத்தின் முன்னிலையில் இந்த இந்திரியங்கள் எல்லாம் செயல்பட தொடங்குகிறது. அப்படிங்கிற இந்த 20வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு ஆத்மபோதத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்து ஆச்சாரியர் சுமதி வருவாங்க. ஓம் தத் சத்.